பேக் டு டிசைன் வித் ரெமோ. ஸோ இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஏஐ ஃபியூச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா ரீப்ளேஸ், ஸ்டைல் கைட், இமேஜ் என்ஹான்சர், மேஜிக் ஐக்கான் இந்த 4 பெண்டிங் இருக்குது. இது நாள் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுலேயே என்னை இம்ப்ரெஸ் பண்ணது ஆடிட் மட்டும் தான். ஸோ இன்றைக்கி நம்ம ரீப்ளேஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஓகேங்க, ரீப்ளேஸ்ங்கிறது எனக்கு தெரிஞ்சு எப்படியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே அட் அ டைமில் என்னால் மாற்ற முடியும். இப்போது ஃபிக்மாலேயும் இது பண்ண முடியும். பட் என்னென்னா அதுக்குன்னு தனி ஆப்ஷன்ஸ் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்ஷன் வந்துச்சுல மல்டி செலக்ட், அது என்னென்னா சிமிலராக இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் செலக்ட் பண்ணும், அந்த இடத்துல அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுன்னா 0 இருக்கிற எல்லாத்தையுமே நான் மாற்ற முடியும். என்னவா மாற்றணுங்கிறது தான் கான்செப்ட்டு. ஸோ சிமிலர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இதில் இருக்கிறத ஃபைன் பண்ணி இங்கே லிஸ்ட்டாக கொடுத்துருது. ஸோ நான் இப்போ இங்கே ரொபோட்டோன்னு இருக்கிற ஃபாண்ட்டை நான் ஃபாண்ட் வெயிட்டை வந்து ஒரு 900க்கு மாற்றுறேன் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ரொபோட்டோ 500 யூஸ் ஆகிருக்கோ எல்லா இடத்துக்குமே இது அப்ளை ஆயிருங்கிறது தியரி. ஆகுதான்னா கமெண்ட் இன்சென்ட் அடித்தா தெரிஞ்சிடும். இந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் ரொபோட்டோவை தூக்கிட்டு ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரியான ஃபாண்ட் வச்சா தான் கண்டுபிடிக்க முடியும். பட் இது எங்கே நடக்குது? ஷோமி பார்க்க முடியலையே, சேஞ்சஸ் என்னால் பார்க்க முடியலைங்க. ஏன்னா இப்போ இது அப்ளை ஆகிடுச்சுல, பட் ஆனால் அது காட்டல. ஐ திங்க் மிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு போல். சரி, இதில் ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, மோனோப்ரைன்னு ஒரு இது இருக்குது, 600 இருக்குது. இதை தான் நம்ம இப்போ மாற்ற போகிறோம் செட்டாக. இந்த 600 இருக்கிறத நான் சேஞ்ச் பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், ரெகுலர் போகிறேன். ஓகே, ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இங்கே ரீப்ளேஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணியிருக்கணும். இப்போ அப்ளை ஆகிடுச்சு, சூப்பர். ஸோ எந்தெந்த இடத்துல அந்த ஃபாண்ட் அப்ளை ஆகிடுச்சோ அது எல்லாமே ஒரே டைமில் மாறிடுச்சு. ஸோ இதுதான் இதோட ரீப்ளேஸ் ப்ராப்பர்ட்டி. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது நைஸ், ஏன்னா இது நம்மளோட வேலையை குறைக்கும். ஸோ இப்போது வரைக்கும் ஏஐ நம்மளோட வேலையை குறைக்குது. ஓகே, அடுத்தது ஸ்டைல் கைட். ஸ்டைல் கைட்னால் என்னென்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பண்ணேன்னா ஓகே பார்த்துக்கலாம். ஸோ இது மட்டும் நம்ம ஆல்டர் பண்ணதில்லை. ஸோ அதை தூக்கி விட்டு ஸோ ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியாச்சு. பிராண்டு கலர்ஸ் வேணும், எனக்கு நியூட்ரல் கலர்ஸ் வேணும், டெக்ஸ்ட் வேணும். டெக்ஸ்ட் எதுக்கு? ஓகே, ஃபாண்ட்டோட இதுன்னு வச்சுப்போம். கார்னர் ரேடியஸ் வேணும், ஸ்ட்ரோக்கும் வேணும். ஜென்ரேட் கொடுப்போம். ஓ மை காட், similar radius, medium radius. Okay, style guides generated. ஓகே, டெவலப்பர்ஸ் கொடுக்க இது யூஸ் ஆகுமா அப்படின்னு யோசிக்கிறேன் நான். H1, H2, H3, பாடி, போல்டு, கேப்ஷன். பட் இட் ஷுட் பி ஓகேங்க. பட் இந்த ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குது. ஐ மீன் வச்சுருக்க விதம் இதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இதுவுமே ஓகே. ஐ திங்க் இட் ஷுட் பி குட். எனக்கு வாவ் அப்படின்னு இல்லைனாலும் இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுவேன். லாஸ்ட்டாக ட்ரை பண்ண ரெண்டுமே நல்ல ஃபியூச்சர். எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டைல் கைட், ரீப்ளேஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. விசார்ட்ஸ் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் இன்னொன்று ட்ரை பண்ணோம்ல, அந்த கேலரியில் இமேஜ் ஷேர் பண்ணுறது அவங்க சொல்லலை, நம்ம சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம். அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் விசார்ட்ஸ் ஓகேஸ் தான், அது செலக்ட் பண்ணுற மாதிரி தான். பட் ஸ்டைல் கைட் நைஸ், விச் மீன்ஸ் குட். அதுக்கு அடுத்தது ரீப்ளேஸ் ஓகே, அந்த மாதிரி வச்சோம். ஓகே, ஃபைனல் ஒன் வந்து இமேஜ் என்ஹான்சர். இமேஜ் என்ஹான்சருக்கு அந்தளவுக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா பட் ஓகே, ஏன்னா பேக்ரவுண்ட் ரிமூவர் ஃபிக்மாவில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஸோ மற்றதில் எனக்கு ஹெச்டி குவாலிட்டி அப்படியே கொடுக்க மாட்டாங்க. பட் இப்போதைக்கு ஃபிக்மா எனக்கு ஃப்ரீ, அதனால கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் ட்ரை இமேஜ் என்ஹான்சர். ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கா. ஸ்கேல் அப் பண்ணால் தெரிஞ்சிருமா? ஓரளவு குவாலிட்டியான இமேஜ் தான். ஓகே, இப்போ பிக்சலோடைய ஆரம்பிச்சிருச்சு. தெரியுதுல, பிக்சல் உடஞ்சிருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸோ இதையே என்ஹான்ஸ் கொடுக்குறோம்.
என்ன பண்ணணும்? செலக்ட் சைஸ் அப்ஸ்கேல் இமேஜ் இன்ஸ்டன்ட் ஆஃப் கேன்வாஸ். ஓகே. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். வெக்டரைஸை பண்ணிக்கலாமா? எஸ்விஜி இன்சர்ட் இன்டு டர்ன் பிட்மேப்ஸ் இன்டு வெக்டரைஸ். ஓகே. ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்ஸ்கேலர் அவுட் பெயிண்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் இதை பார்த்துருவோம். ஜஸ்ட் 2x வச்சு அப்ஸ்கேல் பண்ணுறேன். ஸோ இது 100 தான் ஃப்ரீ. பட் பர் மந்த் தட் இஸ் குட். ப்ரோ டீம் பே பண்ணவங்களுக்கெல்லாம் அன்லிமிட்டெட். சரி, ஓகே, வாட் எவர். இமேஜ் ஜென்ரேட்டட் இன்சர்ட். இதுதான் பிக்சலோடய எடுத்து அப்ஸ்கேல் பண்ணதை நம்ம பார்ப்போம். இப்போ பட் ஃபஸ்ட் அவுட்புட் ஃபேஸில் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே உங்களுக்கு தெரியுதா? ஓகே, பட் விச் மீன்ஸ் ஜூம் அவுட் இருக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இப்படி பார்க்கும்போது இதை விட இது பெட்டராக தெரியும். ஸோ இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது கூட ஓகே கம்பேரிட்டிவ்லி. பட் டூ மச் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப போகும்போது அடி வாங்கிடும். ஸோ இப்படி வச்சு பார்த்துக்கிறது பெட்டர். ஓகே, சம்வாட் ஓகே. அதனால தான் ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது இமேஜ் என்ஹான்சர். இன்னும் 2-3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஓகேங்க. ரிமூவ் பேக்ரவுண்டு, வெக்டரைஸ், இதெல்லாம் ஓகே. செலக்ட் டைப் ஆஃப் மேட்சிங் ஃபோட்டோ. எனக்கு இது வேணும், கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். சம்டைம்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஐகான்ஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை வெக்டரைஸாக கன்வெர்ட் பண்ண முடிஞ்சுன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு டூல் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் டூல். மொத்தத்தையும் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கேன். ஸோ இந்த இமேஜே இந்தளவுக்கு கன்வெர்ட் பண்ணதுன்னா ஆக்சுவலாக வெக்டரைஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேளுங்க. ஓகே, சூப்பர். ஏன்னா இது இமேஜ். லெட் மீ டூப்ளிகேட் இட். வெளியே போய்க்கிறோம். இந்த இமேஜ் கிட்டத்தட்ட நீங்கள் ஐக்கானை யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் நினைக்கிற மாதிரி அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா. ஏன்னா ரொம்ப நாளாக இதுக்கான சிமிலர் டூல் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். செலக்ட் இமேஜ் ஆன் கேன்வாஸ். இட் இஸ் கேலரி. இப்போ வந்துடுச்சு. அது ஏதோ குரூப்பிங்கில் இருந்துச்சுங்க. ஸோ இப்போ இதைய ஃப்ளாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் கிடையாது. ஃப்ளாட் இதை வெக்டரைஸாக கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் ஆயிடுச்சா? பட் அக்யூரசி இல்லை. நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அடி வாங்குது. இந்த கார்னர் வரல மேபி. பட் ஃபஸ்ட்டு கன்வர்ஷன் தான். இதையெல்லாம் அந்த டூல்கிட்ட கொடுத்தீங்கன்னா சூப்பராக பண்ணி கொடுக்கும். அந்த டூல் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நான் ஒரு நாள் சொல்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அவ்வளோதான். இதில் இருக்கலையோ ஓவரால் எது எதெல்லாம் பெஸ்ட் ஃபீச்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஜிக் ஐகான் ட்ரை பண்ணல. நம்ம அதையும் ட்ரை பண்ணி முடிச்சுட்ருவோம். 3Dயில் தான் வேணும் எனக்கு ஐகான்ஸ். எதுக்கு வேணும்? ஸோ இதே எதுக்கு வேணுமோ கேலரி அவ்வளோதான். இன்ஃப்ளேட், ரியலிஸ்டிக் பிளாக் அண்ட் கோல்டு. ஓகே, 30 தான் ஃப்ரீ. சும்மா ட்ரை பண்ணுவோம். இந்த ஒன்றையும் பார்த்துட்டோம்னா என்டையர் ஏஐ ஃபியூச்சர்ஸ் இன் க்ரியேட்டிவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம். ஸோ இதில் இம்ப்ரெசிவாக இருக்கிறத நான் சொல்கிறேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ போகிறக்குள்ள ஒரு டைம் பார்த்துட்டு போயிடுவோம். டிசைன் ஆடிட்டர் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீப்ளேஸ் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டைல் கைடும் நல்லா இருந்துச்சு. குட். இது எதை வச்சு க்ரியேட் பண்ணிச்சுன்னு தெரியல. ஸோ மேபி இட்ஸ் ஃபெயில்டு. ஒரே ஒரு டைம் டிஃபால்ட் ஒன்று மட்டும் அவனுக்கு கொடுத்துருக்குறது ஏதாச்சும் இமேஜஸ் வச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணிப்போம். டிஃபால்ட்டாகவே நிறையா கொடுத்துருக்காங்க. ஷூஸ், சம்திங் ரியலிஸ்டிக்.
மெட்டாலிக் ஷூஸ் பார்ப்போம். ஓ! ஸோ ஏதாச்சும் இமேஜஸ் குடுத்தா பெட்டரா இருக்குன்னு நெனைக்கிறேன். குவாலிட்டி மங்கமா அடி வாங்குது. ஸோ ஐகான் 3 யூஸ் பண்ணுறதுனால ஓகே. ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் a நைஸ் டே. சீ யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. என்ஜாய். பை பை.